காய் கலோ மக்களே, இன்னும் என்ன லாங் வீடியோ போடணும்னு தெரியல கேட்டியலா? யோசிச்சோண்டே இருக்கேன் ஏதாச்சும் ஒரு ஐடியா கிட்டாதான். ஓ ரசமலை அண்ணன் வீடியோ போடுறது போல. வாம தங்கச்சி வள்ளி கண்டென்ட் ஒன்னும் கிட்டல கேட்டியலா? என்னட்ட அவருக்கு கண்டென்ட் இருக்கானே தரமான சம்பவம். அப்படியா பேய் பின்னணி மக்களே, தங்கச்சி வள்ளி ஏதோ ஒரு கண்டென்ட் கொண்டு வந்திருக்கியா, பேசியலாம். என்ன பல்ல காட்டி காட்டி இருந்த வள்ளி இப்போ தேவங்க குரங்கு மாதிரி ஆங்கிரி மோடுக்கு மாறி போட்டா. மக்களை என்னன்னு சொல்லியது, இந்த ஜெனரேஷன் பிள்ளையோளுக்கு ரயில்ஸ் முகம் முத்தி போச்சு கேட்டீங்களா? ரயில்ஸ் முகத்தால பல பேர் மூஞ்சி முகம் சுழிச்சிய அளவுக்கு இல்ல நிலமாவின்னு இருக்கு. கன்னியாகுமரியில குளுத்தரையில இந்த வருஷம் 100வது வாபுவலி பொருட்காட்சியில ஒரு நாள் நான் போனி பயங்கர கூட்ட நெரிசல். அதுல குறைய குரூப் ஆட்டுள்ள செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஃபேமஸ் ஆன பையனுவேன் விட்ட வார்த்தையில சொல்லுவானோல என்னதான் டேஷ் வெகுளங்கள், அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. என்னன்னு அந்த பைக்கள்ல കുറച്ച് പേരുണ്ടല്ല, சகுந்தலா, ராஜு தலா, எனக்கு ஒன்றும் புரியல. சில வீடியோஸ் பார்த்துருக்கேன், நல்லா பிடிச்சு. அதுக்குன்னு இப்படி காட்டக்கூடாதுல்ல. என்ன தெரியும் அவியோல ஊர் உலகத்துக்கே தெரியும். அந்த பொருட்காட்சியில அந்த பையனோட வந்திருந்தாங்க. ஒரு 7-8 பேர் குரூப்பா சேர்ந்து வந்திருந்தாங்க. சரி, அவனும் ஒரு செலிபிரிட்டி, எல்லாருக்கும் தெரியும் அவனோட. வந்தோமா ஜாலியா இருந்தோமா, சரி செல்ஃபி வேணோலவே எடுப்பினா ஃபேன்ஸ் மாறுவா வீட்டே இருக்க வேண்டியதானே. இது என்ன பண்ணானுவா, வந்தவனுவா சும்மா நின்னானுவா முகம் சுளிச்ச மாதிரி பண்ணிட்டு போனானுவா. வந்தவனுவா என்ன சட்டை பேண்ட்டுக்கு மேலே நம்ம லேடிஸ் போடியே நைட்டி போட்டிருந்தானுவா. எல்லாரும் சேம் அட்டு சிகப்பு கலருக்கு. அந்த வீடியோ பரவலாக வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பேன்னு நினைச்சி போட்டாண்ட எல்லாரும் ஒரே கும்மாள ஜாலியா கும்மாள அடிப்பு. பயக்குள்ளோட சேர்ந்து சில குட்டியெல்லாம் டான்ஸ் அடிச்சினோம். பின்ன ட்ரெயின் நீளமாக போவில்லை, அதே மாதிரி வரிசையாக போய் அதனால லேடிஸ்க்கெல்லாம் இடையூறு உண்டாவி இடிச்சு பறக்கி எடுத்து அது முகம் சுழிச்ச மாதிரி ஆகி போச்சு. லேடிஸ்க்கெல்லாம் பேடியை கொடுத்து நிறைய பேருக்கு. ஆனால் எல்லாரும் ஒரே போல இல்லையே. இப்போ இப்போ உள்ள ஜெனரேஷன் மட்டும் இல்லை, உலகத்தில் 3/4 பேர் ரயில்ஸ் முகத்தால் அழியினான். சின்ன குழந்தைங்க இருந்தால் வயசான கிளவி மாறுவோல் கூட ரயில்ஸ் முகத்தால் இருக்குன்னு. அப்படிப்பட்டவோ எல்லாம் கைது. அதுலேயும் பல பேர் ரயில்ஸ் பண்ணியது நமக்கு சிரிக்க வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். சிலருக்கு என்ன ரொம்ப என்ன டென்ஷனோ இல்லை சேட்னஸாக இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் இருக்கும்போது சிலரோட ரீல்ஸை பார்க்கும்போது நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு சிரிச்ச வைப்பாங்க. சிலரோட வீடியோ சிந்திக்கவும் வைக்கும். அப்படியெல்லாம் உண்டு. நிறைய நமக்கு ஹெல்த் டிப்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ் இப்படியெல்லாம் நமக்கு கிடைச்சோம். ஆனால் சிலரோட வீடியோஸ் அப்படி இல்லை, ஆபாசம் மட்டும் போடுவாங்க, எல்லாம் மீறி போகணும். அதெல்லாம் முகம் சுழிச்சு வச்சோம் பொதுமக்களை. இன்னும் பல பேர் ரீல்ஸ் போடியேன்னு ரீல்ஸ் முகத்தால தனக்கு உசுறையே விடுவேன், எல்லாம் மீறி போய் ஆபத்தான இடத்துல எல்லாம் போய் ரீல்ஸ் அடிக்கிறது அப்படி இப்படின்னு. இந்த செலிபிரிட்டிஸையும் அப்படிதான் நல்ல காமெடியா எல்லாம் வீடியோஸ் போடுவாங்க. ஆனாலும் பொதுமக்களுக்கு இடையில இடையூறு பண்ணிய மாதிரி, எல்லாருக்கும் முகம் சுழிச்சிய மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எல்லாருக்குமே வருத்தத்தை கொடுத்தது. நிறைய முறை வான் பண்ணி பார்த்தும் கூட எல்லாம் மீறி போனானும். பிறகு வேற வழி இல்லாம நிறைய பேர் சோசியல் மீடியாலையும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இதுக்கு. ஸோ அதனால ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகியிருக்கு. பின்ன அப்படி பசங்களை விசாரணை நடத்திட்டு வராங்கன்னு தோணுது. எதுக்கு இந்த வேண்டாத காரியம் சொல்லுங்க? ரயில்ஸ் மோகம் அப்போ பல பேரோட வாழ்க்கையை கிடக்குதே. சிரிச்சு வச்சு ரீல்ஸ் பண்ணியது கதை வேற. இப்படி பொதுமக்களுக்கு இடையில இப்படி இடஞ்சலியும் ஒரு இதையும் உருவாக்கணுமா மக்களே? சொல்லுங்க நீங்களே. என்னத்த செல்ல போங்க. நானும் பார்த்துருக்கேன் இந்த செலிபிரிட்டிஸோட வீடியோஸ், நல்லாவே இருக்கும். கன்னியாகுமரி வெகுளங்கள். ஆனாலும் தங்கச்சி சொன்ன மாதிரி பொதுமக்களுக்கு இடையில இப்படி இடையூறு உண்டு பண்ணிய மாதிரி முகம் சுழிச்சி மாதிரி வச்சு அதெல்லாம் அவங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸை உருவாக்கும். அவங்க கூட்டத்தில் சேர்ந்து இப்படி இடையூறா இது பண்ணும்போது யோசிக்க வேண்டியது பசங்க. ஆனால் பசங்க நினைச்சாங்க என்ன இதுலயும் ரீல்ஸ் இப்படி பண்ணும்போது ஏகப்பட்ட லைக்ஸ் கிடைச்சோம், நல்ல ஃபேமஸ் ஆகும்னு. இதுக்கு மேலேயும் இப்படி நினைச்சுதான் பல பேர் ரீல்ஸ் வித்தியாசமாட்டு ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் போடணும். ரீல்ஸ் சில பேர் வீட்டுக்குள்ள மட்டும் பண்ணணும். ஆனால் வெளியே இப்படி பொதுக்கூட்டத்திலையும் அப்படி இப்படின்னு போடணும்னா அதுக்கு கோச்சான் ஆசாம் வெக்கமானம் ஷூட்டு சுரணி எதுவுமே இல்லாமல் இருக்கணும். எங்கேதான் பொதுக்கூட்டத்தில் இப்படி எல்லாம் நைட்டுக்கெல்லாம் அணிந்தெல்லாம் போட முடியும்? இவங்களை மட்டும் சொல்லல, பல பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இல்லை அவங்களையும் சேர்த்துதான் சொல்லி. சிலர் அப்படி இல்லை, 4 சுவத்துக்குள்ளேயே ரீல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சிலர் அப்படி இல்லை, பொதுமக்கள் எங்க நின்னாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட்லயும் சரி, எல்லா இடத்துலயும் ரீல்ஸ் பண்றதா வேலை. சில ரீல்ஸ் எல்லாம் பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் சில ரீல்ஸ் இப்படி முகம் சொல்லிச்ச மாதிரியே இருக்கும். பல பேர் உயிரே மாச்சிருக்கு. 40ஆன இடத்துல ரீல்ஸ் பண்ணின்னு சொல்லி அங்க போய் உசுரை விட்டுருக்காங்க. ரீல்ஸ் பைத்தியம் எப்படி எல்லாம் முற்றி போயிருக்குன்னு பாத்தீங்களா மக்களே? இப்போ நண்டு முதல் சிண்டு வர வயசானங்க பாட்டி முதல் தாத்தா வரைக்கும் எல்லாரும் ரீல்ஸ் முகத்தாலே அலையிறாங்க. உலக நாடு குட்டி சவரா போயிட்டே இருக்கிறது ரீல்ஸ்னால. சொல்ல போன இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மே அப்பா என்ன சொல்லிடுனே தெரியல மக்களே. நிறைய பேர் காமெடி எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க ரீல்ஸு.
அதில் பாராட்டத்தக்கதான் சிரிச்சும் இதாகிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் ரூமுக்குள்ளே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ண வேண்டியதை இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாலேயே ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. நான் க்ரௌண்ட் வீடியோ பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ செல்லவே முடியல. அவ்வளோ ஆபாசமாட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு காட்டியது இப்படி ரூமில் பண்ண வேண்டியதெல்லாம் இன்ஸ்டாவில் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கிறீங்க இல்லை நீங்கள்? என்னத்தை இந்த இன்ஸ்டா இது என்ன இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு நடவடிக்கை இல்லை, எடுக்கல. மேக்ஸிமம் எல்லாரையும் சொல்லலை. பாதி பேர் நல்ல முறையில் வீடியோஸ் பண்ணாலும் பாதி பேர் இப்படி ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆட்டே இன்ஸ்டா இதாக்கி வச்சுருக்கேன். ஆனால் அதை கண்டுக்கவே இல்லை இந்த இன்ஸ்டாக்காரங்க. என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நடவடிக்கை எடுக்கல. சின்ன சின்ன பிள்ளைங்களே இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். அடுத்த நமக்கு தலைமுறையெல்லாம் குட்டிச்சவராவையாக்குள்ள ஒரு எக்ஸாம்பிளாக்க இது. யூடியூப்ல கூட சில ரூல்ஸ் எல்லாம் உண்டு. அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. இன்ஸ்டாயில் ஒரு ரூல்ஸும் இல்லைன்னு எனக்கு தோணுது பார்த்தவங்களுக்கு. அந்த அளவுக்கு அப்பா ரூமில் ட்ரெஸ்ஸிங் பண்ணவியாத அப்படியே இன்ஸ்டாயில் ரீல்ஸில் ட்ரெஸ்ஸிங் ஆட்டு பண்ணணும். ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆட்டே ஆக்கியாச்சு இன்ஸ்டாவை. அடுத்த தலைமுறையே இல்லாமல் போல பார்த்த பிறகு சீரழிஞ்சு போயிட்டே இருக்கு அடுத்த தலைமுறையினர். நம்ம தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். நீங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்களா? எல்லாம் எதிர்மறையாக நடக்குது. தங்கச்சி இவனை மனசுக்குள்ள இருந்ததில் கொட்டி தீத்துட்ட போல. என்னத்த பேசினாலும் ஒன்றும் நடக்க போறதில்ல. அன்னை யார் மாறவா ஜீவனம்? எல்லாரும் தான் புகழ் பெறணும், தான் பணம் சம்பாதிச்சானா, அதுக்கு வேண்டி என்ன ஆனாலும் பண்ணுவோம் அப்படின்னு இதில் இருக்குண்ணே. எல்லாரும் சொல்லலை, மேட்சுமே இருக்குண்ணே. என்னத்த சொல்லியது.